அனைவருக்கும் வணக்கம். எஸ் பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய பாப் கிரெடிட் கார்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி சார்ஜஸ்லாம் பே பண்ணி இந்த கார்டை வாங்கி யூஸ் பண்ணுறது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனையும் இந்த வீடியோ மூலமாக உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வகையில் இந்த கிரெடிட் கார்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பெனிஃபிட்ஸை பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கான ரிவார்டு எல்லாத்தையுமே பாப் காயின் ஃபார்மேட்ல தான் இவங்க கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 500 பாப் காயினை இந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணதும் ஜாயினிங் போனஸாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் 3 month சொமேட்டோ கோல்டு மினி மெம்பர்ஷிப், 6 month பாமிசி பிளஸ் மெம்பர்ஷிப், இது கூடவே 750 ரூபா மதிப்புள்ள கிளியர் ட்ரிப் பவுச்சரையும் ஜாயினிங் பெனிஃபிட்டா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்களோட ஆப்பான பாப் ஆப்ல இந்த ஜாயினிங் பெனிஃபிட்டோட சேர்த்து அடிஷ்னலா கல்ட் பிராண்ட்ல 500 ரூபாய் ஆஃபரையும் பிளிங்கிட்ல 5 ஃப்ரீ டெலிவரியும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம எஸ் பேங்க் அப்புறம் ரூபே சைட்ல இருந்தும் ஒரு சில பெனிஃபிட்டை இந்த கார்டுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஆன்லைன்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 10 பாப் காயினை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கார்டை யூஸ் பண்ணி ஆஃப்லைன்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 2 பாப் காயினை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த பாப் காயின்ஸை எக்ஸ்க்ளூடட் கேட்டகரியில நீங்க பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பாப் கிளப் ஆப்ல இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட இவங்களோட பார்ட்னர் பிராண்ட்ல நீங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஆக்சிலரேட்டட் பாப் காயின்ஸை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்களோட பார்ட்னர் பிராண்ட்ஸ்ல எந்த ஒரு பாப்புலரான பிராண்டையுமே நான் பார்க்கல. நீங்க ஏதாச்சும் பாப்புலர் பிராண்டா பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு வருஷத்திலேயே 1.5 லட்சத்துக்கும் அதிகமான அமௌண்ட்டுக்கு நீங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா 1500 பாப் காயினை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இவங்க எப்படி ரிவார்டா கொடுக்கக்கூடிய இந்த காயினை யூஸ் பண்ணி இவங்களோட பார்ட்னர் பிராண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டோர்ஸ்ல உங்களால டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். நீங்க அப்படி டிரான்சாக்ஷன் பண்ணும்போதும் 5% கேஷ்பேக் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த பாப் காயினுக்கு 1 year தான் வேலிடிட்டியே இவங்க கொடுத்துருக்கிறதுனால நீங்க இந்த காயினை 1 yearக்குள்ள யூஸ் பண்ணல அப்படின்னா அது எக்ஸ்பயர் ஆயிரும். இவ்வளவுதான் இந்த கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே. இந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்க இந்த கிரெடிட் கார்டை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு சார்ஜஸை பத்தி இப்ப பார்க்கலாம். ஒரு சில ஆஃபர் டைம்ல மட்டும் இந்த கிரெடிட் கார்டை ஜாயினிங் ஃபீ, ஆனுவல் ஃபீலாம் இல்லாம லைஃப் டைம் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க. இப்போதைக்கு இந்த ஆஃபர் இந்த இயர் எண்டு வரைக்குமே அவைலபிளா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். மற்றபடி இந்த கிரெடிட் கார்டை வாங்குறதா இருந்துச்சுன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு இவங்க ஜாயினிங் ஃபீயா எந்த ஒரு அமௌண்ட்டையும் சார்ஜ் பண்றது இல்லை. ஆனா செகண்ட் இயர்ல இருந்து வருஷத்துக்கு 399 ரூபாய ஆனுவல் ஃபீயா நீங்க வருஷம் வருஷம் பே பண்ற மாதிரி இருக்கும். ஒரு வருஷத்திலேயே 1.5 லட்சத்துக்கும் அதிகமான அமௌண்ட்டுக்கு இந்த கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கான ஆனுவல் ஃபீயை சார்ஜ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டை நீங்க வாங்கினதுக்கு அப்புறமா இதை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய டேட்டை பொறுத்து 50 நாள் வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடை இவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடுக்குள்ளே நீங்க பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் உங்களால பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ண முடியல அப்படின்னா மினிமம் டியூ அமௌண்ட்டையாச்சும் பே பண்ணி ஆகணும். நீங்க அப்படி மினிமம் டியூ அமௌண்ட்டையும் பே பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு லேட் ஃபீ போடுவாங்க. அந்த லேட் ஃபீ நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 500 ரூபாய்க்கும் கீழே இருக்கும்போது எந்த ஒரு லேட் ஃபீயும் வராது. 500 ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டை நீங்க பே பண்ணாம இருக்கும்போது நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட்ல 10%, அப்படி இல்லைன்னா 1350 ரூபாய். இந்த 2 அமௌண்ட்ல எது கம்மியான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை லேட் பேமெண்ட் சார்ஜஸா பிடிச்சிப்போன்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் நீங்க மினிமம் டியூ அமௌண்ட்டை பே பண்ணி லேட் ஃபீல இருந்து தப்பிச்சிருந்தாலுமே நீங்க பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ணாத வரைக்குமே இவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட தான் செய்வாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்கான இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 3.99% பெர் மந்த், அதாவது வருஷத்துக்கு 47.88%. இந்த கிரெடிட் கார்டை வாங்கி மொதல் 6 மாசத்துக்கு மட்டும் உங்களால் இதை யூஸ் பண்ணி ஏடிஎம்ல அமௌண்ட்டை வித்ரா பண்ண முடியாது. அதுக்கப்புறமா உங்களுக்கு கிரெடிட் லிமிட்டா கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட்ல 30% வரைக்கும் உங்களால் அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்லயே அமௌண்ட்டை வித்ரா பண்ணிக்க முடியும். நீங்க அப்படியே அமௌண்ட்டை வித்ரா பண்ணும்போது நீங்க வித்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 2.5%, அப்படி இல்லைன்னா 500 ரூபாய். இந்த 2 அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா பிடிச்சிப்பாங்க. அதோட மட்டும் இல்லாம இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டுமே போடுவாங்க. நீங்க அமௌண்ட்டை வித்ரா பண்ண நாள்ல இருந்து அதை திரும்ப பே பண்ற வரைக்குமே இதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நீங்க பே பண்ணி தான் ஆகணும்.
இதோட இன்ட்ரெஸ்ட் பெர்சேஜ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன சேம் பெர்சேஜ் தான். நீங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஃபியூயல் ஸ்டேஷன்ல டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% ஃபியூயல் சார்ஜஸா பிடிச்சிப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுவே நீங்க இந்த மாதிரி ஃபியூயல் ஸ்டேஷன்ல பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனை 400 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் சிங்கிள் டிரான்சாக்ஷன்லயே பண்ணீங்க அப்படின்னா அப்ப இந்த ஃபியூயல் சார்ஜஸ் உங்களுக்கு பிடிச்சாலும் அதை உங்களுக்கே திரும்ப ரீஃபண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு 300 ரூபாய் வரைக்கும் ரீஃபண்ட் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் மேக்கு அப்புறமா ஓவர் லிமிட் டிரான்சாக்ஷனுக்கு அலௌடு இல்லை அப்படிங்கிற மாதிரி எஸ் பேங்க் சைட்ல இருந்து சொல்லிட்டாங்க. அதனால இன்கேஸ் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய கிரெடிட் லிமிட் உங்களுக்கு போதுமான அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களோட லேட்டஸ்ட் இன்கம் ப்ரூஃபோட இவங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா மேபி இவங்க உங்களோட கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு மாசத்துக்கு 5 ரெண்டல் டிரான்சாக்ஷனை தான் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி உங்களால பண்ண முடியும். அப்படி நீங்க பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் அப்போ நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட் 100 ரூபாய்க்கும் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% அப்படி இல்லைன்னா 1 ரூபாய் இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா பிடிச்சிப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க 1000 ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டை ரெண்டல் டிரான்சாக்ஷனா பண்ணீங்க அப்படின்னா நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% அப்படி இல்லைன்னா 199 ரூபாய் இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா பிடிச்சிப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோன்பே, அமேசான் பே மாதிரியான வேலெட்ல நீங்க அமௌண்ட்டை லோட் பண்ணும்போது 1 ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டை லோட் பண்ணாலே நீங்க லோட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா பிடிச்சிப்போன்னு சொல்லியிருக்காங்க. யூட்டிலிட்டி டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு 15000 ரூபாய் வரைக்கும் நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ணாம யூட்டிலிட்டி டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஒரே பில்லிங் சைக்கிள்ல 15000க்கு அதிகமான அமௌண்ட்டை யூட்டிலிட்டி டிரான்சாக்ஷனா நீங்க பண்றீங்க அப்படின்னா அப்ப நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா பிடிச்சிப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய் வரைக்குமே அதிகபட்சமா இந்த சார்ஜஸை பிடிப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கிரெட், நோ புரோக்கர் மாதிரியான தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை யூஸ் பண்ணி எஜுகேஷன் ரிலேட்டடா நீங்க ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா பிடிச்சிப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமா 5000 ரூபாய் வரைக்குமே இந்த ஃபீயை சார்ஜ் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. ஃபியூயல் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு 10000 ரூபாய் வரைக்கும் நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ணாம ஃபியூயல் டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஒரே பில்லிங் சைக்கிள்ல 10000க்கு அதிகமான அமௌண்ட்டை ஃபியூயல் டிரான்சாக்ஷனா பண்றப்போ அப்போ நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா பிடிச்சிப்போன்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமா 5000 ரூபாய் வரைக்குமே ஒரு மாசத்துக்கு இந்த சார்ஜா பிடிப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு அப்ரூவ் ஆகுறதுக்கு ஒரு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னன்னா கண்டிப்பா நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். உங்களோட வயசு 21ல இருந்து 60க்குள்ள இருக்கணும். நீங்க ஒரு சேலரிடு பர்சனா இருந்தீங்கன்னா உங்களோட மாத வருமானம் 25000க்கு அதிகமா இருக்கணும். நீங்க ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருந்தீங்கன்னா ஐடிஆரோட வேல்யூ 5 லட்சத்துக்கும் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்த விட முக்கியமான விஷயமா ஆல்ரெடி உங்ககிட்ட எஸ் பேங்கோட கிரெடிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா அப்ப இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு அப்ரூவ் ஆகாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிரெடிட் கார்டு கொஞ்சம் டீசெண்டான கிரெடிட் கார்டு மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இருந்தாலுமே இவங்க கொடுக்கக்கூடிய 5000 ரூபாய் மதிப்பிலான ஜாயினிங் பெனிஃபிட் அப்புறம் மற்ற ஆஃபர்ஸ் இவங்களோட பார்ட்னர் பிராண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நீங்க நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி இதை வாங்கிக்கலாம். நீங்க எதுக்காக இந்த கிரெடிட் கார்டா வாங்குறதா இருந்தாலும் இதோட பில்லை மட்டும் கரெக்டான டைம்ல பே பண்ணிருங்க. அப்படி பே பண்ணல அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் போட்டே சொத்து எழுதி வாங்கிடுவான். உஷாரா இருந்துக்கோங்க. வர்த்தா.